தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சாம்சங் ரீசென்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் A73 ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வித் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க பாக்ஸ் A73. முன்னாடி பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கா, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கா, ஆனால் இது வரைக்கும் பார்க்காத மாதிரி இருக்கும். அதாவது இந்த A சீரீஸில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்து இந்த வாட்டியும் வந்து ஃபேமிலி பேக் கிடையாது, 6 பேக்காக தான் வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் சார்ஜர் கிடையாது. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கும்போது நமக்கு மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி ரெஃப்ரெஷிங்கான ஒரு கலர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சின்ன பேக்கேஜ் இருக்குது. இந்த பேக்கேஜ்குள்ளே நமக்கு டைப் C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சில புக்லெட்ஸ் இருக்குது. அவ்வளோதான். குயிக்கான அன்பாக்சிங். இந்த மொபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிஸ்பிளேங்க. உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த செக்மெண்ட்டில் சூப்பரான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் இருக்குது. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓக்கான அந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதில் கார்னிங் உள்ள கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவை பற்றி சொல்லவே வேணாம், சூப்பராக இருக்குது. கீழே மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு சின் தெரியும். பட் மற்றபடி உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெசில்லெஸ் தான். இந்த சைடில் எங்கேயுமே வந்து உங்களுக்கு சின் எங்கேயுமே வந்து தெரியாது. ப்ளஸ் பெசில்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால மல்டிமீடியா கன்சம்ஷன்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டோரில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் ரொம்ப பஞ்சியாக வருது. நீங்கள் KGF 2 ட்ரெய்லர் பார்த்தாலுமே சரி, இல்லை நம்மளுடைய பீஸ்ட் ட்ரெய்லர் பார்த்தாலுமே சரி, ரெண்டுமே சும்மா கலர்ஃபுல்லாக தெரியுது. இந்த ஃபோனில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது கையில் எடுக்கும்போது எனக்கு வெயிட்டே தெரியல. இன்ஃபேக்ட் நான் இது வந்து ஒரு 180 கிராம்ஸ் இருக்குமா இல்லை 175 அப்படின்னு தான் வந்து கெஸ் பண்ணேன். பட் அவங்க சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா 181 கிராம்ஸ் இது இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் A சீரீஸில் இது வரைக்கும் வந்ததில் இதுதான் வந்து ஸ்லிம்மஸ்ட் ஃபோன் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. 7.6 mm திக்னஸ் மட்டுமே இதில் இருக்குது. அண்ட் இதில் IP67 வாட்டர் ரேட்டிங் இருக்குது. ஸோ ஏற்கனவே IP ரேட்டிங்னா என்ன ஏதுன்றதெல்லாம் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னுமே தெரியாதவங்களுக்கு நான் திரும்பவும் வந்து சொல்கிறேன். IP67 1 மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் மொபைல் வந்து தாக்கு பிடிக்கும். அவ்வளோதான். டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பற்றி பேசணும்னா இந்த கலர் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும். நம்ம இது வரைக்கும் பார்த்த மற்ற கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. பட் பர்டிகுலர்லி இந்த கலர் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? அது பட் கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க சொல்கிறது போல சொல்லும்னா கிளாஸ்டிக் இருக்கிறத எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கையில் பிடிக்கிறதுக்கு இன் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் ஓரளவுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 180 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி கையில் இருக்கும்போது தெரியல. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏன்னா உங்களுக்கு நல்லா பல்காக இருக்க மாதிரி தெரியும். பட் ஸ்டில் கையில் எடுக்கும்போது நல்லா இருக்கு. அடுத்ததா கேமரா. ஸோ கேமராவை பற்றி பேசணும்னா முதல்ல அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தலாம். 108 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. OISக்கான சப்போர்ட் இருக்கு. இரண்டாவதாக 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் இருக்கு. மூன்றாவதாக 5 மெகாபிக்சலுக்கான பொக்கே சென்சர் கொடுத்துருக்காங்க. நாலாவதாக 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் இருக்கு. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த கேமரால ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப்ல என்னென்னலாம் கொடுத்துருந்தாங்களோ எல்லாமே இதுலயும் வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட் கொடுத்துருக்காங்க. 3x வரைக்கும் ஹைபிரிட் ஜூம் வந்து உங்களால் வந்து பண்ண முடியும். என்ஹான்ஸ்டு HDR மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக AI ஆப்ஜெக்ட் எரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம ஏற்கனவே வந்து S22 அல்ட்ராவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம், பின்பக்கமாக ஏதாச்சும் ஒரு தேவையில்லாத ஆப்ஜெக்டோ யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களை ரிமூவ் பண்ணோம்னா நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரீமாஸ்டரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது, இல்லை எடுத்த ஃபோட்டோ சரியாக வரலன்ற பட்சத்தில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதும் இன்னும் சூப்பராக வந்து வந்துடும் இந்த மாதிரி. மற்றபடி கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நான் எடுத்த இமேஜஸ் எல்லாம் வந்து பாருங்கள். உங்களுக்கு டைனமிக் ரேஞ்சும் நல்லா இருக்குது. கலர்ஸும் வந்து சூப்பராக வந்து ரீஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ஸோ இமேஜ் குவாலிட்டி ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அல்ட்ரா வைட் ஷாட்டுமே நல்லா வைடாக வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லும். மேக்ரோ கேமரா சென்சரில் எடுத்த இமேஜ் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டீட்டெயில்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் அந்த கேமராவில் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. க்ளோஸ்அப்பாகவே உங்களால் போய் எடுக்க முடியுது. டெப்த்தும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வந்திருக்கு. உங்களுக்கு அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எனக்கு ரொம்பவே சர்ப்ரைசிங்லி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். நான் செல்ஃபி கேமராவும் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். இந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த கலரை வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக கொடுக்குற மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காகவும் இருக்குது. ரொம்ப ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் வந்து போடல. நேச்சுரலாக இருக்கிறத கொஞ்சமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. தேவையான அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பட் பார்க்கறதுக்கு கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்கு. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அதே பவர்ஃபுல்லான Snapdragon 778G அந்த ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட்
வேரியன்ட்ஸ் வந்து இருக்கு. இதுல RAM மற்றும் ஸ்டோரேஜ் டைப் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ஸோ RAM டைப் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X-க்கான RAM டைப். ஸ்டோரேஜ் டைப் வந்து இன்னும் எக்ஸாக்ட்லி வந்து எனக்கு தெரியல. ஸோ தெரியும் போது நான் மென்ஷன் பண்றேன், அப்படி டிஸ்கிரிப்ஷன் போடுவேன், மறக்காம பாருங்க. மொபைலுடைய வெயிட்டை வச்சு நான் இதில் 4500 mAh பேட்டரி தான் இருக்கும்னு நினைச்சேன். பட் இதில் 5000 mAh பேட்டரியை கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு 25 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக கூட நிறைய வீடியோஸில் இதை சொல்லிட்டு இருக்கேன், வெவ்வேறு பிராண்ட்ஸ் அன்பாக்சிங் பண்ணும்போது கூட 5000 mAh பேட்டரி ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எல்லாருமே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த 2022 அவங்க லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே மேக்ஸிமம் உங்களுக்கு One UI 4.1 வந்து கொடுக்குறாங்க. அதாவது Android 12 மேல ரன் ஆகக்கூடிய One UI 4.1 கொடுக்குறாங்க, which is a good news. and மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல வந்தது எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் அவங்க 4 வருஷத்துக்கான OS அப்டேட் நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா இப்போ Android 12, 13, 14, 15, 16 வரைக்கும் நீங்கள் வந்து OS தாராளமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து தருவோம்னு சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய கமிட்மெண்ட். மற்ற எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கான கமிட்மெண்ட் கொடுக்கறது இல்லை. ஸோ இவங்க இதை கொடுக்கறது கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கே 2-3 வருஷம் பண்ணுவாங்க, 3 வருஷம் பண்ணுவாங்க. ஏன் நம்ம ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறோம், அதில் சரியில்லை, ஸ்லோ ஆகுது, இல்லை வந்து சரியாக அப்டேட் வரதில்லைன்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ இவங்க கொடுக்குறாங்கன்றது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். மற்ற பிராண்ட்ஸும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். இந்த மொபைலில் நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஒன்று இருக்குது, அண்ட் இயர்பீஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. பட் ஜென்ரலி நீங்கள் மல்டிமீடியா கன்சம்ஷன் நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மொபைலுடைய ப்ரைசிங் இன்னும் எனக்கு என்னன்றது தெரியல. ஸோ ப்ரைசிங் தெரியும் போது நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் போகிற அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களில் யாராச்சும் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்ற முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இதுக்கு இந்த மொபைலை நீங்கள் வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆஃபரில் ஃபர்ஸ்ட் ஆஃபர் வந்து கேலக்ஸி பட்ஸ் லைவ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்லி 8000 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பட்ஸ் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கொடுத்து வாங்க முடியும் இந்த மொபைல் வாங்கும்போது. அப்படி இதுக்கப்புறமா வந்து இன்னொன்று 3000 ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு கேஷ்பேக் தரதா சொல்லியிருக்காங்க. ஐசிஐசிஐ இல்லாட்டி SBI கார்டு வச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இந்த பேங்க் ஆஃபர் வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் வரைக்குமே வந்து கேஷ்பேக் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் சாம்சங் ஃபினான்ஸில் நீங்கள் வாங்கினாலும் 2000 ரூபாய்க்கு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும்ன்றது போல சொல்கிறாங்க. ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் இருக்கும். என்ன எதுன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க சப்போஸ் வாங்குறதா இருந்தால். மொபைலுடைய ஃபிசிக்கல் ஓவரியூ எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்றது அப்படி குயிக்காக காமிச்சிடுறேன். ரைட் சைடு, டாப் சைடு, லெஃப்ட் சைடு அண்ட் பாட்டமில் என்னென்ன இருக்குன்றது அப்படி குயிக்காக பார்த்துருங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைல் A சீரிஸில் தான் வருது. ஸோ ஆஃப்லைன் செக்மெண்ட்டை ரொம்ப அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு விஷயமா இருந்தாலுமே இன்னும் எனக்கு ப்ரைஸிங் தெரியாது. ஸோ வெறும் மொபைலை மட்டும் வச்சு நான் பார்க்கும்போது நான் டெஸ்ட் பண்ண இந்த ஒரு நாளில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. எனக்கு பர்சனலி டிஸ்பிளே ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஆடியோ குவாலிட்டியும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. சர்ப்ரைசிங்லி எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சது. ஸ்பெஷலி அந்த ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் யூஷுவல் 778G எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அடி தூள் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் வந்து கேமே வந்து விளையாடலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். பட் இது கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. பட் விளையாடுறவங்க நீங்கள் தாராளமாக அது விளையாடலான்றது மட்டும்தான் இன்னொரு அடிஷனல் பாயிண்ட். அண்ட் உங்களுக்கு பேட்டரி லைஃப் கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு நல்லா வரும். குறிப்பான மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் பார்க்குறது அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தான். கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த மொபைலை பற்றின எல்லா விதமான விஷயங்களும் நான் வந்து சொல்கிறேன். மேபி 3.5mm ஜாக் கிடையாது, அண்ட் மெட்டல் பில் குவாலிட்டியோ இல்லை கிளாஸோ கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மேபி ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாயிண்டாக கூட தெரியலாம். ஸோ இருக்கிற விஷயங்கள் என்னன்றதை சொல்லிட்டேன். இப்போ முடிவை நீங்கள் எடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, என்ன எதுன்றதை சொல்லுங்கள். இந்த பிரைசிங் என்னன்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். அந்த பிரைசிங் இது எப்படி இருக்கு என்ன இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், பழைய டெக்னாலஜி.